2 நாளா ரெஸ்ட்டே இல்லாம போயிட்டுருக்கு. சரியான டயர்டு. அலாரம் 1/4 மணி நேரமா அடிக்குது. என்னன்னே தெரியாம தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு முழிச்சு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேக வேகமா ஓடி போய் கோழிக்கூண்டை எட்டி பார்த்தேன். கோழி நீக்கி விடல. நல்ல வேலை உள்ளதா இருக்கு. சரி இன்னைக்கு 2 கோழியை கொண்டு போய் வித்துட்டு வந்துடலான்ட்டு போய் சாக்கையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அம்மாவை பிடிச்சி 2 சேவலை உள்ள போடுங்கம்மா, போய் முதல்ல எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். அதுக்கப்புறமா திரும்ப மற்றதெல்லாம் கொண்டு போய் விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 சேவலை மட்டும் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம கோழி எல்லாமே தானாக வளரக்கூடியது. அது பாட்டுக்கு அங்கங்கே கரையான் பூச்சி புழுன்னு பொறுக்கி சாப்பிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் போடுவோம். இதை சாப்பிட்டு தான் வளரும். மற்றபடி நம்ம எதுவும் அதோட வெயிட்டுக்காக மற்ற எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது மருந்தோ ஊசியோ எதுவுமே போடுறது கிடையாதுங்க. சுத்தமான நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி, பெருவிடை சித்து 2மே இருக்குது. இந்த வருஷம் என்னென்னா புரட்டாசி முடிஞ்சோடனே தீபாவளி, அதுக்கப்புறம் சஷ்டின்னு வரிசையாக இப்படி வந்ததுனால நிறைய கோழி ஆடு எல்லாமே தேங்கிருச்சு. எல்லாமே கொஞ்சம் வியாபாரம் மூலமாக தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ கிடுகிடுன்னு இல்லைங்க. அதனால தான் சரி இருந்தாலும் சந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டு கொண்டாந்த கோழியை திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டாக எடை பார்த்தீங்கன்னா 4 கிலோ 100 இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது 4.50 தான் இருந்தது. விலை கம்மியாக தான் கொடுத்தேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அங்கே சந்தைக்குள்ளே போயிட்டு வந்தது ஏதாவது சீக்குக்கு இது அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நான் எவ்வளோக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.